ஏப்ரல் பிறந்தோடனே மரணாடியாக வாங்கிக்கிட்டு இருப்பீங்களே, இந்த ஏப்ரலே நீங்கள் நல்லா இல்லை பிரதர், கடுமையாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம். மகேஷாவா, சரி எல்லாம் கொடுத்துட்டீங்க. இங்கே ஹவு வில் பி மை ஜாப் ஒர்க்கிங் இன் ஐடி, வில் இட் இஃபெக்ட் பை ஏஐ டாமினேஷன்? கண்டிப்பாக ஏஐயால். ஏன்னா இப்போ வர்றவங்க சமீப காலமாக ஐடி சார்ந்த துறையிலிருந்து பெங்களூரு, தமிழ்நாடு இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வர்றவங்க என்கிட்ட பேசுகிற விஷயங்கள் சடன்லி எல்லாம் க்ளவுடுக்கு மாறுற மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. நீங்கள் ஐடியில் இருக்கிறீங்கன்றதுனால நான் என்னத்தை கொன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற விஷயமும், நான் சொன்ன அந்த பெங்களூருன்ற விஷயமும் உங்களுக்கு அப்படியே மைண்டில் அடித்த மாதிரி இருக்கும். என்னடா அதே இடத்த சொல்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு ஏஐ டாமினேஷனால சில விஷயம் போகக்கூடிய தன்மைகள் இருக்கு. இப்போ லோன் ப்ராப்ளமா, ஹெவி லோன் ப்ராப்ளம், வென் வில் இட் சால்வ்? ஓன் ஹவுஸ் வென் சூரிய தசா வில் எஃபெக்ட் ஃபாதரா? 3:20 PM விழுப்புரத்தில் பிறந்திருக்கிறாங்க. மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரம். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதுங்க. 2027 2026 எண்டு 27 கடுமையான அமைப்புகள் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இடத்த மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கங்க. உங்களுக்கே தெரியும் சில விஷயம் இப்படி தான் இருக்குது, கையில் கத்தி கொடுத்தா போய் வெட்டிட்டு வந்துடுவீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. இப்போ என்ன நடக்குது? சுக்கிரனும் இங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை தான் பிரதர். ஏப்ரல் பிறந்தோடனே மரணாடியாக வாங்கிக்கிட்டு இருப்பீங்களே, இந்த ஏப்ரலே நீங்கள் நல்லா இல்லை பிரதர், கடுமையாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம். இந்த இடத்துல சுக்கிரன் வந்து நல்ல வேலையாக 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல இந்த இடத்துல சனி அஸ்தகங்கமாக இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது தான். சரி, இந்த இடத்துல குரு வந்து இவருடைய அமைப்புகள் இருக்காரு. சுக்கிர தசை, ராசிநாதனுடைய லக்னாதிபதியினுடைய தசை, சுக்கிர தசை புதன் புக்தி கண்டிப்பான மாற்றம் இருக்கவே செய்யும். ஐயா பிரதர், கண்டிப்பாக சுக்கிர தசையில புதன் புக்தி வேலை மாற்ற அமைப்புகள் இருக்கும். கண்டிப்பாக வேலை மாறும்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய ஜாதகத்தில் கடவுள் கொடுத்த பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு வளர்பிறை சந்திரன் அப்படியே கன்னி வீட்டை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல விஷயம். இன்னும் படிப்பீங்கன்னு கூட சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னும் படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், செயல்படுத்தக்கூடிய சில தன்மைகள் இருக்கவே செய்யும். சரி, கூடுதலாக இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. ஓன் ப்ராப்ளம் இருக்கு, 7.5 சனியோட இம்பேக்ட்ங்க. ஒரு 2 வருஷம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. வெளியில் சால்வ் 2.5 வருஷம் கழிச்சு ஓன் ஹவுஸ் 4ஆம் அதிபதி சுக்கிர தசையில ஓன் ஹவுஸ் கிடைக்கும். சூரிய தசையில அப்பா பாதிக்கப்படுவாரானா அஸ்தகங்கமாக இருக்கிறாரு. சூரிய தசையில 9ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகல. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஆமா, சூரிய தசையில ராகு புக்தி அப்பாவை பாதிக்கும் பிரதர். சரிங்களா?